Hello friends, welcome to easier traditional cooking. Layer pancake. ரொம்ப டிஃப்ரெண்டான ரெசிபி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இந்த ரெசிபியை பார்க்கிறதுக்கு முன்னாடி இதுக்கு தேவையான இன்கிரிடியன்ட்ஸ் என்ன அப்படின்றதையும் பார்த்துருவோம். முட்டை ஒரு 6 எடுத்திருக்கேன். மைதா 150 கிராம்ஸ். மில்க் பவுடர் பார்த்தீங்கன்னா ஒரு 50 கிராம்ஸ் எடுத்திருக்கேன். முந்திரி ஒரு 50 கிராம்ஸ் எடுத்திருக்கேன். கீ ஒரு 5 டீஸ்பூன் அளவு எடுத்திருக்கேன். பேக்கிங் சோடா 1 டீஸ்பூன். உப்பு தேவையான அளவு. சுகர் ஒரு 100 கிராம்ஸ் எடுத்திருக்கேன். லேயர்ஸ்க்கு நான் கலர்ஸ் யூஸ் பண்ண போகிறேன். அதுக்காக நான் 3 கலர்ஸ் எடுத்திருக்கேன். எல்லாமே ஒரு பிஞ்ச் எடுத்துக்கிட்டால் போதும். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயை வச்சுக்கலாம். ஒரு 3 டீஸ்பூன் நெய் ஊற்றி நெய் நல்லா உருகுனது நம்ம முந்திரியை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். லேயர் பேன்கேக் எப்படி மாவு ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் நம்ம எடுத்து வச்சுருக்க 6 முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம். நல்லா அந்த முட்டையை ஃபஸ்ட்டு பீட் பண்ணிக்கிறணும். ஸோ முட்டை நல்லா பீட் ஆனதும் இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க சுகரை ஆட் பண்ணிக்கலாம். முட்டையும் சுகரும் ஃபஸ்ட்டு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். பீட் பண்ணதுக்கப்புறமா நம்ம மைதா மாவை கொஞ்சமாக ஆட் பண்ணோம். அப்போ கட்டி தட்டாமல் ஃபுல்லாக நல்லா அரைஞ்சிரும். எடுத்து வச்சிருக்க மில்க் பவுடரை ஆட் பண்ணி நல்லா பீட் பண்ணிக்கலாம். கூடவே பேக்கிங் சோடா இப்போ ஆட் பண்ணுறோம். பேக்கிங் சோடா ஆட் பண்ணுறனால இந்த பேன்கேக் ரொம்ப சாஃப்டாக இருக்கும். அதுக்காக தான் பேக்கிங் சோடா ஆட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ இதுக்கு தேவையான உப்பு போட்டு எல்லாத்தையுமே நல்லா பீட் பண்ணிக்கலாம். பீட் பண்ணதுக்கப்புறம் இதுதான் அந்த மாவோட கன்சிஸ்டன்சி. இந்த அளவுக்கு மாவை எடுத்து வச்சுக்கிறணும். இந்த மாவை நான் 4 பவுலில் ஸ்ப்ளிட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த கலர்ஸில் ஒரு 1/2 டீஸ்பூன் தண்ணி கலந்து 3 கலர்ஸையும் கரைச்சி வச்சுக்கலாம். இப்போ 4 ஸ்ப்ளிட் பண்ணியிருக்க பவுலில் ஒரு பவுலை எடுத்து ஃபஸ்ட்டு ரெட் கலர் போட்டு நம்ம நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் க்ரீன் கலர் போட்டு பீட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு லேயரை அப்படியே ஒயிட்டாக வைக்க போகிறேன். அதே ஒரு லேயரை நம்ம சேர்த்துக்கலாம். 4 டிஃப்ரெண்ட் லேயர்ஸ் உள்ள மாவு இப்படி தான் இருக்குது. வாங்க லேயர் பேன்கேக் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயை வச்சு நம்ம நெய் போட்டுக்கலாம். நெய் ஹீட் ஆனதுக்கப்புறம் நான் ஒயிட் லேயரை எடுத்து தோசை மாதிரி பரத்திக்கிறேன். பரத்துனதுக்கப்புறம் அங்கங்கே நம்ம நெய்யில் பொரிச்ச முந்திரியை தூவிக்கலாம். இது 1 மினிட் அப்படியே சிம்மில் இருக்கட்டும். இப்போ இந்த பக்கம் பெரட்டி போட்டுக்கலாம். பெரட்டி போட்டதுக்கு அப்புறமா நம்ம நெக்ஸ்ட் ஒயிட் லேயர் மேலேயே ஒரு லேயர்ஸ் போட போகிறோம். நான் ஆரஞ்சு கலர் ஒயிட் லேயர் மேலேயே நான் தோசை மாதிரி அதே அளவுக்கு பரத்திக்கிறேன். இப்போ நெய்யில் ரோஸ்ட் பண்ண முந்திரியை போட்டுக்கலாம். போட்டு இது ஒரு 1 மினிட் அப்படியே சிம்மில் பரட்டி வச்சிடலாம். இப்போ அந்த பக்கம் பெரட்டி நான் க்ரீன் கலரை தோசை மாவு மாதிரி பரத்தி விட போகிறேன். ஸோ இதுக்கு மேலே நம்ம பொரிச்சு வச்சுருக்க முந்திரியை அங்கங்கே பரத்திக்கலாம். இப்போ அந்த பக்கம் இதை பரட்டி போட்டு நான் ரெட் கலர் மாவை தோசை மாதிரி பரத்திக்கிட்டு நெய்யில் பொரிச்ச முந்திரியை அங்கங்கே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கிறேன். இது ஒரு 1 மினிட் சிம்லேயே இருக்கட்டும். இது மாதிரி நம்ம ஒரு 7லேருந்து 8 லேயர்ஸ் வரைக்கும் ஃபார்ம் பண்ணிக்கலாம். அதுக்கு மேலே வேணாம், பிகாஸ் பரட்டி போட ரொம்ப சிரமமாக இருக்கும். ஸோ அப்பப்போ நம்ம நெய் விட்டுக்கணும். சிம்மில் அது 1 மினிட் இருக்கட்டும்.
இந்த கலர்ஸ் தான் யூஸ் பண்ணணும் இல்லை, நமக்கு பிடிச்ச கலர்ஸை நம்ம ஒரு கலர்ஸ்க்கு மேலே லேயராக போட்டு மேலே நெய்யில் வறுத்த முந்திரியை அங்கே தூவி அப்பப்போ நெய் விட்டு 1 மினிட் சிம்மில் வச்சு அப்படியே அப் அண்ட் டவுன் பெரட்டி போட்டு நம்ம எடுத்துக்கலாம். இந்த லேயர்ஸில் சாப்பிடும்போது அங்கங்கே நம்ம நெய்யில் பொரிச்ச முந்திரி வாயில் படும்பொழுது ரொம்ப க்ரன்ச்சியாகவும் ரொம்ப டேஸ்டியாகவும் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். ரொம்பவே டேஸ்டியான லேயர் பேன்கேக் ரொம்ப அட்டகாசமாக தயாராகிடுச்சு. குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். உங்கள் வீட்டில் மறக்காமல் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறதையும் கமெண்ட் பாக்ஸில் ரிப்ளை பண்ணுங்கள். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.